சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்க வந்தேன். சரியான பதிலை சொல். உன் மனம் ஏதோ இந்த சூழ்நிலையில் சரியில்லாமல் இருக்கிறதா? ஏதாவது உன் மனதிற்குள் கவலைகள் வருகிறதா? ஏன் என்று கேட்கிறேன் தெரியுமா? அங்கே உன் துணை துடித்துடித்து வருகிறாரே, அதன் விளைவாக உன் மனதில் ஏதேனும் வந்துள்ளதா என்று கேட்கத்தான் வந்தேன். பிரிவுகளால் பிரிந்து இருந்தாலும் துணையாகப்பட்டது இரு உடல், அதாவது இரு உடல் ஒரு உயிராகத்தான் இருக்கும். இப்பொழுதைய சூழ்நிலையில் வேண்டுமானால் மனம் கசந்து பிரிந்து இருக்கலாம். ஆனால் ஆழ் மனத்தில் ஒருவருக்கொருவர் வைத்திருந்த அன்பு அப்படியே தான் இருக்கும். அங்கு ஒரு உயிர் துடித்தால் இன்னொரு உயிருக்கு இங்கே தெரியும். கவலையும் வேதனையும் அப்படித்தான். உனக்கு ஏதாவது தெரிகிறதா என்று கேட்க வந்தேன். தவறு செய்தது உன் துணைதான். ஆனால் தவறையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று உனக்காக காத்திருக்கும் அந்த உறவு இத்தனை கஷ்டப்படுவதை என் கண்களால் என்னால் பார்க்க முடியவில்லை. என் மனம் வலிக்கிறது. உன் மனதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். அனுதினமும் உன்னை நினைத்து கதறிக்கொண்டிருக்கும் உன் துணை தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொள்கிறார். வாழ எனக்கு இனி விருப்பம், வாழ்வதற்கு நான் தகுதி இல்லை என்று தனக்கு தானே அவர்கள் தண்டனையை கொடுத்து வாழ்வில் நரகத்தை அனுபவித்து வருகிறார். உன் துணையை பற்றி ஏதும் தெரியாததனால் இன்னும் நீ கோபமாக இருக்கிறாய். நேரில் பார்த்து பார். அப்பொழுது இருந்த உறவு இந்த உறவு என்று கண்ணீர் விடுவாய். நிலை அனைத்தும் மாறிவிட்டது. வாழும் காலத்திலேயே உன் துணைக்கு மன்னிப்பு கொடுத்து ஏற்றுக்கொள். உன் துணை இந்த உலகத்தில் இல்லை என்றால் வருத்தப்படுவாய் அல்லவா? மனதிற்குள் அன்பை வைத்து கொண்டு ஊர் உலகத்திற்காக இப்படி பிரிந்திருக்காதே. மனம் திருந்தி வாழும் அந்த உறவை போல் பார்த்து ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். உன் துணைக்கும் வாழ்க்கை கிடைத்தது போல் இருக்கும். நல்லதொரு முடிவு எடுத்து உன் சாயப்பாவிடம் சொல்லிவிட்டு நீ தயாராகும். உன் துணையோடு நீ சேர்ந்து இருந்தால் அதுவே எனக்கு போதும். நான் சொல்வதை யோசித்து பார். ஒரு முறை யார் யாரோ என்னவோ சொல்கிறார்கள் என்று உன் மனதை கல்லாக்கிக் கொள்ளாதே. உன் சாயப்பா உன் வாழ்க்கைக்காக பேசுகிறேன். இதுதான் நல்ல முடிவு. இந்த முடிவை எடுத்தால்தான் உன் வருத்தமும் போகும் என்று எனக்கு தெரியும். மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிப்பது உன் ஏமாளித்தனத்தை காட்டுகிறது. பிறரை எல்லாம் மறந்துவிட்டு இந்த உலகத்தில் உன்னையும் உன் குடும்பத்தையும் மனதில் வைத்து நல்லதொரு முடிவு எடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.